10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தரை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதக்காரன் ஆண்டவரை நம்பி அநேக நன்மைகளையும் மேன்மைகளையும் அனுபவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதனால்தான் அவர் தைரியமா இந்த பாடலை அவர் எழுதும்போது எழுத முடிகிறது. கர்த்தாவே, உம்மை நாம் தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லி. கர்த்தரை தேடுகிறவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆகவேதான் சங்கீதத்துல 27 கூட அவர் சொல்றார், சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்ற. யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ, ஆண்டவரை தேடுறாங்களோ, அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்கள எந்த விஷயத்திலும் கைவிடாமல் காக்கிற தெய்வமா இருக்கிறார். எந்த விஷயத்திலும், அது தேவைகளா இருக்கட்டும், அல்லது பிரச்சனைகளா இருக்கட்டும், போராட்டங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களை கைவிட மாட்டார். அவர் கைவிடாமல் காக்கிற தெய்வமாக. அவரை தேடுகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடாமல் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய மகனுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அவரை தேடினால் கண்டடைவீர்கள். நீ அவரை தேடினா அவர் உனக்கு தென்படுவாரு. நீங்க அவரை விட்டுட்டனா அவர் உன்னை விட்டுருவாரு. தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு தாவீது ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது சொல்றாரு, நீ அவரை தேடு. அப்படி நீ அவரை தேடுனா அவர் உனக்கு தென்படுவார், அவர் உன் கூட இருப்பார். நீ அவரை விட்டுட்டனா அவர் உன்னை விட்டுருப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நன்றாய் உணர்ந்ததுனால தான் அவர் அழகா சொல்றார், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க ஏராளமான பிரச்சனைகளை பார்க்கலாம். 1-2 பிரச்சனை கிடையாது. எல்லா பிரச்சனைகளிலும் கர்த்தர் அற்புதமாக ஆண்டவர் தாவீதுக்கு கை கொடுப்பார். ஆண்டவரை பாதுகாப்பார். ஆண்டவரை பாதுகாத்து வருகிறத அவர் சொல்றத பார்க்க முடியும். அதனால தான் தைரியமா சொல்ல முடியும். இன்றைக்கும் கூட நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளை தேடிக்கிட்டே சுத்துறோம். ஆனால் ஆண்டவரை முதலாவது தேடுகிறவர்கள் ரொம்ப கம்மி தான். எந்த ஒரு காரியத்துக்கும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாருங்க, தாவீது உடனடியா முதல்ல அவன் தேடுறது யாரு அப்படின்னா, அவன் பெரிய பராக்கிரமசாலிகளை கூப்பிட்டு, என்னப்பா அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையா இருக்குது, நம்ம சண்டைக்கு போலாமான்னு தேட மாட்டார். அவர் பிரச்சனை ஒரு யுத்தத்துக்கு போகணுமா, முதல்ல ஆண்டவர்கிட்ட போவார். ஆண்டவர் என்ன மறு உத்தரவு சொல்றாரு அதை பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கையே எடுப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சூழ்நிலைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், சோதனைகள் எது வேணாலும் வரலாம். இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அவரவர்களுக்கு ஏற்ற விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அவங்களுடைய பிரச்சனைக்கு
ஏற்றவாறு அவர்கள் அந்த நேரத்தில் கர்த்தரை நம்பி இருக்கக்கூடிய, அவரை தேடுகிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் அவர் நிச்சயமாகவே ஒரு நாளும் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அப்ப அதை தொடர்ந்து அவர் அதுல சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்துல, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். உம்முடைய நாமத்தை அறிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உண்மையே நம்பிட்டு இருப்பாங்க. உம்மை நாமத்தை அறிந்தவர்கள் உண்மையே நம்பி இருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? நம்ம சொல்லணும், ஆண்டவரே உண்மை நான் நம்பி இருக்கிறேன். அவர் கை விடுகிறதில்லை, அவரை தேடுகிறவர்கள கை விடுகிறதில்லை என்கிறவர்கள், அவருடைய நாமத்தை அறிந்து இருக்கிறவங்க அவரையே நம்பி இருப்பாங்க. ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை என்று நாமும் சொல்லுவோம். சங்கீதக்காரன் அதை தான் சொன்னார். நீர் கை விடுகிறதில் என்பதை அறிஞ்சவங்க, அவருடைய நாமத்தை அறிஞ்சவங்க, அவங்க உண்மையை நம்பி இருப்பாங்க. அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அவரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோது கைவிடுகிறதில்லை என்கிற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவரையே நம்பி இருப்போம். நிச்சயமாக அவர் கைவிட மாட்டார். ஒருவேளை இந்த அதிகாலை நேரத்தில் கூட பலவிதமான பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, நெருக்கத்தோடு, அல்லது பலவிதமான இன்னல்களோடு, நிந்தையோடு, அவமானத்தினுடைய எல்லைகளிலே நின்று கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறபடினால, கர்த்தரை தேடுகிறபடினால அவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த அதிகாலை நேரத்துல இருட்டோட எழுந்து தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிற உங்களை அவர் கைவிட மாட்டார். அவரை நம்பி இருக்கிற உங்களை ஒருபோதும் அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஜெபி.